ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செல்வம் செழிக்க நல்ல வீட்டில் வசதி வாய்ப்பு எல்லாம் சந்தோஷம் குதூகலம் நிம்மதி எல்லாமே இருக்கணும். இது வேணான்னு நினைக்கிறவங்க யாரு? ஆக இது அத்தனையும் இருக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம்? நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது ரெண்டு வழிபாடு தான். காசு அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரன் வருவார். பொதுவாக இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்றது பாருங்க, தாயாரை பிரீத்தி பண்றது, தாயாரை சந்தோஷப்படுத்துறது, தாயாரனோட கடாட்சம் வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அவள் வரமாட்டா, அவளை நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. காரணம் என்னன்னா, தாயாரை பற்றி பல ஆயிரம் பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ கொஞ்சம் சுலபமான, யாரும் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலன் கிடச்சிடணும். சின்ன ஒரு வேலையாக இருக்கணும், சின்ன ஒரு பூஜையாக இருக்கணும், சட்டுன்னு பலன் கிடச்சிடணும். இப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சட்டுன்னு பலன் கிடச்சிடணும், பூஜையும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிரீத்தி பண்ணுறதும் அந்த பகவானை ரொம்ப சுலபமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம நினைவுக்கு வர்றது யாரு அப்படின்னா குபேரன், யக்ஷராஜா குபேரன். பொதுவாக குபேர வழிபாடு அப்படின்றது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய வழிபாடு தான். இருந்தாலும் குபேரனை பிரீத்தி பண்றது அப்படின்றது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சுலபம். சரி, இந்த குபேர வழிபாடு எப்படி பண்ணலாம் அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே பாருங்க, குபேர வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நீங்க குபேரரோட போட்டோ வச்சுக்கலாம். இல்லைன்னா தாயார் மகாலட்சுமி தாயார் கீழே பார்த்தீங்கன்னா குபேரன் இருப்பாரு, அவர் மனைவியோட சங்கநிதி பதுமநிதியோட இருப்பாரு. அந்த மாதிரி போட்டோவும் ஆமை வாகனத்தோட இருக்கும், அந்த மாதிரி போட்டோவும் நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா குபேர பொம்மை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குபேரரோட சிலை வழிபாடு நீங்க ஆல்ரெடி நாங்க பாருங்க குபேரரோட சிலை வச்சிருக்கோம், வழிபாடு பண்ணலான்னு ஆரம்பிச்சோம், பெருசா வழிபாடு பண்ணல. இல்லைங்க, நாங்க வழிபாடு பண்றோம், அப்பப்ப பண்றோம். எதுவா இருந்தாலும் நீங்க அந்த போட்டோவோ இல்ல அந்த விக்கிரகத்தையோ எடுத்து வச்சுக்கணும். எந்த திசை பார்த்து வைக்கணும்? குபேரன் அப்படின்னாலே வடக்கு திசை தான். எந்த திசை வைக்க கூடாது? தெற்கு மேற்கு வேண்டாம், கிழக்கு வைக்கலாம். ஆனா குபேரனுக்கு அப்படின்னு உரிய திசை என்னன்னா, குபேரன் வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி திசையில எப்பயுமேங்க நம்ம ஒரு வழிபாடு, ஒரு கடவுளனோட காலை பிடிக்கிறோம் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக அப்படின்னும் போது அந்த கடவுளை நம்ம முன்னிறுத்தணும். அப்படின்னா என்ன? வீட்டில் நம்ம பூஜை ரூம்ல நிறைய போட்டோக்கள் இருக்கும், நிறைய சுவாமி வச்சிருப்போம். அப்போ குபேர வழிபாடு பண்றீங்க அப்படின் போது குபேரரை முன்னிறுத்துங்க. எப்படி? ஒரு மனை எடுத்துக்கோங்க, அந்த மனையில பச்சை துணி போட்டுக்கோங்க. பச்சை துணி போட்டு அதில் குபேரரோட போட்டோவோ இல்லை குபேரரோட விக்கிரகமோ, நான் முன்னுமே சொல்லும் போது ஆரம்பிச்சேன், முன்னிறுத்தி அவருக்கு விளக்கு ஏற்றணும். இந்த விளக்குல திருப்பி எத்தனையோ சந்தேகங்க எல்லாருக்கும். அம்மா, நாங்கள் குத்து விளக்கு ஏற்றலாமா, நாங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாமா, நாங்கள் அகல் விளக்கு ஏற்றலாமா, இல்லை நாங்கள் பாருங்க யானை அம்பாரியோட இருக்க விளக்கு ஏற்றலாமா, பாவை விளக்கு ஏற்றலாமா, இப்படி பல சந்தேகங்கள் பல பதிவில் கேட்குறீங்க. அம்மா, உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ ஏற்றுங்கம்மா. எந்த விளக்கும் உங்களுக்கு ஏற்றுறதுக்கு, விளக்கை கழுவுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் கஷ்டம் இருக்குன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கம்மா. அகல் விளக்குல என்னம்மா எண்ணெய் ஊற்றுறது? நெய் போடலாம், எள்ளெண்ணெய் போடலாம், இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய் போடலாம். அம்மா, என்னம்மா திரி போடுறது? குபேரன் அப்படின்னு சொல்லும் போது பச்சை திரி விசேஷம்னு சொல்றாங்களேம்மா அப்படின்னா உண்மைதான், பச்சை திரி போடுறது விசேஷம்தான். இப்போ நீங்க பூஜை சாமான் விற்கிற கடைகள் எல்லாம் போனீங்க அப்படின்னா கலர் கலரா திரி வச்சிருப்பாங்க. அந்த கலர் கலரா திரியெல்லாம் சும்மா வச்சிருக்காங்களா? இல்லம்மா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கதான் செய்யுது. அப்ப குபேரன் அப்படின் போது பச்சை திரி நீங்க போட்டுக்கோங்க, கடையில விற்கிறாங்க, வாங்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம விளக்கேற்றுறோம். அந்த விளக்குல நம்ம அகல் விளக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு எந்த விளக்குனாலும் போடுங்க. அந்த அகல் விளக்குல நீங்க நான் என்ன சொல்லிட்டேன், எண்ணெய் போட்டு பச்சை திரி போட்டு, பச்சை திரி இல்லம்மா பஞ்சு திரி போடுங்க. பஞ்சு திரி போட்டு அந்த விளக்குல கண்டிப்பா கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட மறக்காதீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? விளக்கு ஏற்றிடலாம். இது என்ன நேரமா நம்ம செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடுகள் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலம்மா, வயது அதிகமாகுது, இன்னொன்று நான் வேலை செய்கிறேன், எனக்கு தூக்கமே 12 மணிக்கு மேலே தான் வருது, இப்படி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பிரச்சனை இல்லைம்மா, பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம மாலை நேரத்தில் செய்யலாம். மாலை நேரம் அப்படின்னா இரவு 11 மணி வரைக்குமே நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? அப்போ ஏன் நம்ம மதியான நேரம், நான் வீட்டில் தாம்மா இருக்கேன், நான் மதியானம் 3 மணிக்கு செய்யட்டுமா 2 மணிக்கு செய்யட்டுமா அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அது வேணாம்மா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எந்த பூஜை செய்கிறோம், பூஜை செய்யும்போது மந்திரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோமா,
அந்த மந்திர சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் உட்கிரகிச்சுப்பாங்க. அதனால நம்ம 4:30 மணிக்கு மேல சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஸ்தமனம் ஆவறாரு இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்து நம்ம செய்யலாம். அவரோட கதிர்களுக்கு நிறைய பவர் இருக்காது, நிறைய எனர்ஜி இருக்காது, அதனால நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? ஏன் வேணான்னு சொல்றோன்னு. சரிம்மா, பொதுவா என்னைக்கு நம்ம செய்யணும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபேரன் அப்படின்னாலே வியாழக்கிழமை குபேர காலம் அப்படின்னே இருக்குமா. வியாழக்கிழமை என்ன குபேர காலம்? மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரை குபேர காலம் அப்படின்னே சொல்றாங்க வியாழக்கிழமை. அதனாலதான் அந்த குபேர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருக்கக்கூடாது, மெழுகக்கூடாது, வீடு குப்பை பெருக்கி எடுத்து போய் கொட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? முன்னாடி எடுத்து போய் கொட்டிக்கலாம், இல்ல பெருக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, மறுநாள் கொட்டலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றது உண்டு. அப்ப அந்த குபேர காலம் வியாழக்கிழமை மட்டும் செய்றீங்க அப்படின்னா குபேர காலத்துல செய்யுங்க. நாங்க தினம்தோறும் செய்யலாமா அப்படின்னா நேரம் நான் சொல்லிட்டேன், மாலை 4:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செய்யலாம். சரிம்மா, நாங்க வடக்கு பார்த்து சுவாமி எல்லாம் வச்சுட்டோம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டோம். சுவாமிக்கு என்னம்மா பூ போடலாம்? வாசனையான பூ எதுனாலும் போடுங்கம்மா. மறிக்கொழுந்து கண்டிப்பா கொஞ்சமான வைங்க. இல்லை அப்படின்னா என்ன வாசனையான பூ இருக்குனாலும் போடுங்க. பச்சை கலர் நம்ம வந்து மறிக்கொழுந்து, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மருதாணி பூ, இதெல்லாம் வைக்கலாம். விசேஷம் எது இருக்கோ அதை போடுங்க. இதுதான் செய்யணும் அப்படின்றது இல்லை. எந்த கடவுளை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னாலும் உண்மையான பக்தி தான் அங்கே மேலோங்கணும். உண்மையான பக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை நம்ம அடையறதுக்கான எளிமையான வழி. புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். குபேரனுக்கு நம்ம என்னம்மா மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, குபேரனுக்கு வந்து பாருங்க 108 போற்றி இருக்கு. அந்த போற்றி நம்ம சொல்லி வழிபாடு பண்ணலாம். நாங்க வெறும்னே பூ வச்சு சொல்லலாமா? பூ வச்சு போற்றின்னு ஒவ்வொரு போற்றி முடிஞ்சு ஓம் குபேராய நமக்கு, ஓம் தனதாய நமக்கு, ஓம் யக்ஷாய் நமக்கு, ஓம் கிண்ணராஜாய் நமக்கு, ஓம் கிம் புருஷாய் நமக்கு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பூ போட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல், 2 கண்ணாடி கிண்ணங்கள் வச்சுக்கோமா. அதுல வந்து பாருங்க காசு 108 காசு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்திரம் சொல்லி இன்னொரு கண்ணாடி கிண்ணத்துல அந்த நாணயத்தினோட சத்தம் வரணும். அந்த மாதிரி போடுங்க. இந்த நாணயத்தினோட சத்தம் வீட்டுல செல்வ நடமாட்டம் நிறைய இருக்கிறதுக்கு, மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கிறதுக்கு, மகாலட்சுமியோட வாசம் இருக்கிறதுக்கு, கையில காசு எப்பயுமே குறையாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். புரியுதுங்களா? இது 2த்துல எதுனாலும் செய்யலாம். நம்ம 108 போற்றி சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற ஒரு எளிமையான மந்திரம் இருக்குமா, அதை நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு முடியும்னா அந்த மந்திரம் கூட சொல்லுங்க. சரிங்களா? ஓம் ராஜாதி ராஜாய பிரசகே சாயினே நமோயம் வைஷ்ரவனாய குருமகே சமை காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ரவனோ ததாத்து குபேராய வைஷ்ரவனாய மகாராஜாய நமக. இந்த மந்திரம் கூட சொல்லலாம். இப்போ இது ஒரு சிலருக்கு சந்தேகம், ரொம்ப நீங்க மந்திரம் சொல்றீங்க அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பாருங்கம்மா, நாங்க பல சேனல்ல பேசுறோம். அப்ப சேனல் பர்சனாலிட்டிஸ் தான் அது போடணும். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க திருப்பி ரிப்பீட்டடா போட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வரியை வச்சுக்கிட்டீங்களா கூட நீங்க கூகுள்ல அதை போட்டீங்கன்னா வந்துடும் மந்திரம். சரிங்களா? அந்த கேள்வி நீங்க மந்திரம் கொடுக்க மாட்டேன்றீங்களே, ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு பதிலும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இப்ப நாங்க எங்களோட சேனல்லாவே இருந்தா நாங்க போடுவோம். வெளி சேனல்ல நாங்க நிறைய சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அதெல்லாம் கேட்டு எங்க கிட்ட வாங்கி போட நேரம் இல்லை. சரிங்களா? ஸோ இது 2த்துல எதுனாலும் பண்ணிக்கோங்க. அடுத்து நிவேதனம். நிவேதனம் என்ன வைக்கலாம்? நம்ம கேசரி வைக்கலாம். கேசரி வைக்கிறீங்கன்னா அதுல பச்சை கலர் ஃபுட் கலர் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இவ்வளோண்டே கேசரி, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா இவ்வளோ கேசரி கூட செய்யுங்க. அது நல்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த பிஸ்தா பாயசம் ஒன்று வைப்பாங்க, சிறுபருப்பு பாயசம் ஒன்று வைப்பாங்க, சிறுபருப்பு சக்கரை பொங்கல் செய்வாங்க, சிறுபருப்பு பால் பொங்கல் செய்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு பிரியமான வஸ்துக்கள். அப்படின்றது உங்களுக்கு எது சாத்தியமோ நீங்க அதை செய்யுங்கம்மா. நிவேதனம் பண்ணிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு தூப தீபம் வச்சு நல்ல வாசனை நிவேதனம் பண்ணிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு குபேரன் கிட்ட உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டிக்கோங்க. பொதுவாக குபேரன் எது கும்பிட போறோம்னா முதலே சொன்னேன், நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கும்பிட்டுக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதெல்லாம் இருந்தா நம்மளுக்கு வந்து நிம்மதி கிடைச்சிடும். நிம்மதி ஒண்ணு கிடைக்குது அப்படின்னாலே இதெல்லாமே நம்மளுக்கு வந்துடும். வேண்டுதல் உங்களோட இஷ்டம், எப்படி வேணுமோ அப்படி வேண்டிக்கோங்க. ஆக நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்டது கேட்ட மாதிரி, நினைச்சது நினைச்சா மாதிரி, ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரி குபேரனோட கடாட்சத்தினால பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு கண்டிப்பா குபேரன் கிட்ட க்ஷமாபானம் அப்படின்றது கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ இந்த பூஜையில எத்தனையோ உச்சரிப்பு பிழை அப்படின்றது செஞ்சிருக்கலாம். இப்ப ஒன்றும் இல்லாம நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசும்போது என்ன ஆகும்னா சில வார்த்தைகள் பிறழும்.
நாக்கு வந்து தடுமாறும் தொடர்ந்து பேசும்போது. அப்போ மந்திரம் ஜபம் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது மந்திர ஜபம் சொல்லும்போது நம்மளுக்கு வார்த்தைகள் சிலதனோட ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொனன்சியேஷன் தெரியாமல் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுவோம். நம்ம ப்ரொனன்சியேஷன் தப்பாக போகும்போது மந்திரங்களோட பலன் லைட்டாக வந்து மாறுதல்கள் வரும். அதனால தான் காயத்ரி தீட்சை எடுத்து குரு வந்து சொல்லி கொடுத்த பின்னாடி சொல்லணும் அப்படின்றது ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஒரு சில காயத்ரி உக்ர தெய்வதைகளோட காயத்ரி. ஆக ரொம்ப சிம்பிள். ஷமாபானம் பண்ணிட்டு, அதாவது ஷமாபானம் கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளில வந்து உட்காந்துக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு குடும்பத்தோடு அந்த கேசரி இங்கே என்ன நிவேதனம் பண்ணுறீங்களோ சந்தோஷமாக சாப்பிடுங்க. இதை எவ்வளோ நாளுமா செய்யணும் குபேரனோட பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா 21 வியாழக்கிழமை செய்யுங்க. வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.